வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது Thursday Murder Club அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு நாவலை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த Thursday Murder Club சேர்ந்த 3 நபர்கள் தான் வந்து எலிசபெத், ரோன் அண்ட் இப்ராஹிம். இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மீட் பண்ணி ஒரு அன்சால்வ்டு கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏஞ்சலா அப்படின்ற ஒரு பொண்ணோட கேஸை பத்தி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 1970கள்ல நடந்த ஒரு கேஸ். இந்த கேஸ் ரிலேட்டடா இவங்களுக்கு மெடிக்கல் அசிஸ்ட் அப்படின்றது தேவைப்படுது. ஸோ அந்த டைம்ல ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நர்ஸை வந்து இவங்க சந்திக்கிறாங்க. இவங்க எல்லாம் இருக்கிறது ஒரு கம்யூனிட்டி, அதாவது கூப்பர் சேஸ் அப்படின்ற கம்யூனிட்டி, வயசானவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கம்யூனிட்டியோட இன்சார்ஜா இருக்கக்கூடிய டோனி அப்படின்ற ஒரு நபர் அன்னைக்கு கொலை பண்ணப்படுறாரு. அந்த கொலையை தொடர்ந்து இன்னொரு கொலையும் நடக்குது. சோ இந்த கொலைகளுக்கான காரணம் என்ன, யார் பண்ணா, அண்ட் இவங்க பாஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கொலைக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அண்ட் டுவர்ட்ஸ் தென் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். 4 பென்ஷன் வாங்குற வயசுல இருக்கிறவங்க சேர்ந்து ஒரு மர்டரை சால்வ் பண்றாங்க அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு பேஸ்ட்ல அந்த மர்டர் மிஸ்ட்ரி போகும்னு நம்ம எதிர்பார்ப்போமோ கிட்டத்தட்ட அதே பேஸ்ட்ல தான் இந்த கதையுமே நகரும். பட் இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு வேண்டிய எல்லா எலிமெண்ட்ஸும் இறஞ்ச ஒரு படமா தான் இருந்துச்சு. பிரசன்ட்ல நடக்கக்கூடிய 2 கொலைகள் அண்ட் பாஸ்ட்ல நடந்த ஒரு கொலை அண்ட் இதுக்கான காமன் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே யோசிச்சிருப்பாங்க. அதுலயும் அந்த 2வது கொலை இருக்குல்ல, அதுக்கான அந்த மிஸ்ட்ரி அப்படின்றது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இதுல அந்த ஆம்பியன்ஸை செட் பண்ண விதம், அதாவது வயசானவங்களா இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டிங்கும் போது அந்த கம்யூனிட்டியோட சிறப்பு அம்சங்கள் என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கும், அதுல இந்த Thursday Murder Club அப்படின்றது எப்படி ஆப்ரேட் ஆகுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்ல ரொம்ப டீடைலாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு சின்ன எமோஷனல் மூமெண்டோட நீட்டாவே முடிச்சிருப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் தான். பட் இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பேஸ் அப்படின்றது இன்னுமே கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். மத்தபடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.